வெட்டிங்ல போட்டோ எடுக்கும் போதும் சரி, லோ லைட்ல இருக்கும்போது, ஸ்கிரீன் போட்டு போட்டோ எடுக்கும்போது, நார்மலா நம்மளோட இன்டோர் ஸ்டுடியோ செட்டப்ல லைட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படி கம்மியா இருக்கும்போது, நம்மளோட கேமரா ரொம்ப டார்க்கா தெரியும். சுத்தமா அதுல இமேஜே தெரியாது. மிரர்லெஸ் கேமராஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. அந்த அந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா, நம்மளால சரியா சப்ஜெக்ட்ட ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்மளோட சப்ஜெக்ட் இந்த மங்கி ஸ்மைலி பொம்மை. நான் இதுல இங்க ஒரு அம்பர்லா, இங்க ஒரு அம்பர்லா. ஸோ நார்மலா ஒரு ஸ்டுடியோ செட்டப் தான் வச்சிருக்கேன். இப்போ இந்த கேமரால பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாம் சரியா இருக்க மாரி காமிக்குது. செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. நான் இத வந்து 100 ISOல வச்சிருக்கேன். 160 ஷட்டர் ஸ்பீட்ல வச்சிருக்கேன். 4 வச்சிருக்கேன் F. இத நான் 8க்கு கொண்டு போனாலும் எனக்கு பிரைட்டா படம் தெரியுது. இத நான் 16க்கு எடுத்துட்டு போனாலும் எனக்கு பிரைட்டா படம் தெரியுது. 18க்கு எடுத்துட்டு போனாலும் பிரைட்டா படம் தெரியுது. இப்போ இந்த C3 பட்டனை நான் பிரஸ் பண்றேன் பாருங்க. ஸோ எனக்கு இவ்வளோ வெளிச்சத்துலயும் இதுல எதுவுமே தெரியல. இப்போ எனக்கு எங்க ஃபோக்கஸ் வைக்கிறதுனே தெரியல. போட்டோ ஒன்று எடுக்கிறேன். அது எதை எடுக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் எடுக்கிறேன் பாருங்க. ரைட்டா ஃபிளாஷ் ஃபயர் ஆனுச்சு. போட்டோ ஓரளவுக்கு சரியா தான் வந்திருக்கு. ஆனா எனக்கு ஃபோக்கஸ் எந்த இடத்துல இருக்கணும்னு தெரியல. எதுவுமே தெரியல. ஸ்கிரீன்ல பிளாங்கா பிளாக் கலரா இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த C3 பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள படம் எங்க இருக்குங்கிறது தெரியுது. இந்த மாதிரி சரியா ஃபோக்கஸ் பண்ணிட்டு கூட இப்போ நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஆனா இப்போ ஸ்கிரீன்ல படம் எங்க இருக்குது, எப்படி இருக்குது எல்லாமே சரியா தெரியுது. ஸோ இதை நான் C3 அப்படிங்கிற பட்டன்ல செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பட்டனை அழுத்தும் போது கீழே பார்த்தீங்கன்னா லைவ் வியூ டிஸ்பிளேங்கிறது வந்து செட்டிங் எஃபெக்ட் ஆன் ஆஃப் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ஆன் வரும், ஒரு டைம் ஆஃப் வரும். ஸோ இந்த ஒரு செட்டிங் தான் எனக்கு இந்த இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நார்மலாக செட்டிங் எஃபெக்ட் ஆன்ல தான் நம்ம கேமராவை வச்சிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு செட்டிங்கையும் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு லைவ்ல இங்கே டிஸ்பிளேக்குள்ள தெரியணுங்கிறதுக்காக நம்ம அப்படி அதை செட் பண்ணி வச்சிருப்போம். லோ லைட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரோப் லைட்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த செட்டிங் வந்து கை கொடுக்காது. நம்ம இதை டக்குன்னு ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். அதை டக்குன்னு ஒரு கிளிக்ல ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் தான் இந்த செட்டிங் யூஸ் ஆகும். அதை இந்த C3ல எப்படி செட் பண்றது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெனு போய்க்கலாம். மெனுல இந்த லாஸ்ட் எல்லோ கலர் ஐக்கான் இருக்கு பாருங்க. இதுதான் செட்டிங் ஆப்ஷன். இதுக்குள்ள வந்துட்டு ஆப்ரேஷன் கஸ்டமைஸ் அப்படிங்கிற செட்டப் மெனுக்குள்ள போகலாம். இதுக்குள்ள போனோம்னா கஸ்டம் கீ டயல் செட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போனோம். இதுல ஒரு பட்டனுக்கும் என்ன செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷோ பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் ரியர் பட்டன்ஸ்லயே AF ஆன் பட்டன் எதுக்கு, அதே மாதிரி ஒரு பட்டனும் இங்க இண்டிகேட் பண்ணுது பாருங்க எல்லோ கலர் போட்டு. இதுல இந்த 4ன்னு காட்டுது இல்லையா, இதுதான் C3ங்கிற பட்டன். இது எல்லோ கலர்ல இண்டிகேட் பண்ணுதா. இதுல வந்து நான் லைவ் வியூ டிஸ்பிளே அப்படிங்கிறத செலக்ட்ல வச்சிருக்கேன். இதை செலக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெனு வியூ வந்து வரும். இதுல இந்த லைவ் வியூ டிஸ்பிளே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேமரா சிம்பிள் போட்டிருக்குது இல்லையா, இதுக்குள்ள வந்துக்கோங்க. இதுல மேல இருந்து அப்படியே கீழே வந்தோம்னா ஷூட்டிங் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் 10th ஆப்ஷன்லாம் இருக்கும். நான் இதை அப்டேட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு 10th ஆப்ஷன்லாம் இருக்கு. உங்க இதுல ஷூட்டிங் டிஸ்பிளே எத்தனாவதா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஷூட்டிங் டிஸ்பிளேக்குள்ள வந்தீங்க அப்படின்னா லைவ் வியூ டிஸ்பிளே செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்டோம்னா போதும், இந்த இடத்துக்கு அது வந்துடும். அதாவது இந்த C3க்கு வந்துடும். அதுதானே இங்கேயும் காமிக்குது. ஸோ C3ல வந்து செட் ஆயிடும். இப்போ நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா செட்டிங் எஃபெக்ட் ஆன் ஆகும். அகைன் ப்ரெஸ் பண்ணோம்னா செட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஆகும்.